ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோம்ஸின் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி திணை லட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், திணை அரிசிங்கிறது சிறுதானியத்தில் ஒரு வகைன்ட்டு. சிறுதானியங்கள் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்மளோட ஃபாஸ்ட் லைஃப்பில் அதெல்லாம் நம்மளோட உணவில் சேர்த்துக்க முடியல. ஸோ சிறுதானியங்களை வச்சு நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு ரெசிபி ட்ரை பண்ணோம் அப்படின்னா செய்கிற நமக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், சத்தும் ரொம்ப கிடைக்கும். அந்த வகையில் இந்த திணை லட்டு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல தெனை மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் தெனை அரிசியை நல்ல ஹீட்டான தவாவில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதை ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கூடவே ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. இப்போ இதை நல்லா பவுடராக அரைச்சிட்டு ஒரு சல்லடையில் சேர்த்து நல்லா சலிச்சிடணும். இந்த மாதிரி சரியாக அரைப்படாத அரிசியெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். நமக்கு நல்ல ஃபைன் பவுடர்ஸ் தான் வேணும். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் இதில் லட்டுவில் இடையில கடிப்படுறதுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பையும் கொஞ்சம் பாதாம் பருப்பையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் நெய்யில் வறுபடட்டும். முந்திரியும் பாதாமும் நெய்யில் வறுபட்டதும் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அதே நெய்யில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற தெனை அரிசி மாவை உள்ளே சேர்த்துடலாம். தெனை மாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக இந்த மாதிரி நெய்யில் சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷத்தில் தெனை அரிசியோட பச்சை வாசனையெல்லாம் போய் நெய் வாசம் நல்லா வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை ரிவீல் பண்ணுறதுக்கான டைம் வந்தாச்சு. லட்டுக்கு நல்லா இனிப்பு தர்றதுக்கு இதில் 1/2 கப் தேன் சேர்க்குறேன். ஒரு கடாயில் இதை சேர்த்துட்டு 2 நிமிஷம் இதை சூடு பண்ணணும். சூடு தெனை மாவுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னா கண்டிப்பாக அது தேன் தான். அதனால தான் இன்றைக்கி நான் தேன் வச்சு செஞ்சு காட்டுறேன். இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து லட்டு பிடிச்சிடலாம். முதல்ல தெனை மாவு, அப்புறம் வறுத்த முந்திரி பாதாம், அடுத்ததாக ஹீட் பண்ணி வச்சுருக்கிற தேன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். தேனை ஹீட் பண்ணி சேர்த்தா தான் லட்டு பிடிக்கிறதுக்கு வரும். முதல்ல ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடணும். ஒன்றா கலந்ததுக்கப்புறம் கை வைக்கிற சூடு வந்ததும் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். எப்போதும் போல் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி கை வச்சு அழுத்தினாலே போதும், சூப்பராக லட்டு வந்துடும். நான் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு கொஞ்சம் டெசிகேட்டட் கோகோனட் அதில் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். இது பண்ணலைனாலும் சூப்பராக இருக்கும் லட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ அதே மாதிரி எல்லா மாவையும் லட்டு பிடிச்சிட வேண்டியதுதான். மொத்தம் இந்த அளவில் எனக்கு 7 மீடியம் சைஸ் லட்டு கிடச்சிச்சு. அவ்வளோதான், சூப்பரான தெனை லட்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த தெனை லட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கெலாம் கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கோம்ஸின் சமையல் உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவை மனம் எங்கும் பரவட்டும்.